ஸோ இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கேற்ற ஒரு சம்ஸும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிசஸ். பட் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் போட்டது எவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே தப்பாக இருந்துச்சோ அதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னாலும் அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க. பொறுமையா நிதானமா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு 8 சம்ஸ் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் இருக்கு. அதோட ஏபி மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இன்டு பி அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இன்டு பினா 6 into 2 12 plus 9 into 7 63. ஸோ உங்களோட ஃபைனல் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். செகண்ட், இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 இந்த பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2 into 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஓகே. ஸோ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கும்? 2 into 3 இருக்கும். அதாவது 2 ரோ 3 காலம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமோட எலிமெண்ட் எழுதிட்டேன். அதாவது எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 6 into 2 plus 9 into 7. ஓகேவா? நெக்ஸ்ட் 6 into 6 36 plus 9 into 9 81. Third element 6 into 0 0 plus 9 into 8 72. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரோ 2 into 2 4 plus 3 into 7 21. Next 2 into 6 12 plus 3 into 9 27. Third element 2 into 0 0 plus 3 into 8 24. ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் லாஸ்ட் கிளாஸ் சொன்னது. ஸோ 12 plus 63 அப்படிங்கிறப்போ 75. 36 plus 81 117. 0 plus 72 72. 4 plus 21 25. 12 plus 27 39. 0 plus 24 24. ஸோ உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 ரோ 3 காலம். ஸோ 2 into 3. ஸோ உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன? 75 117 72 25 39 and 24. ஸோ ஃபர்ஸ்ட் சம்கோட ஆன்சர் இதுதான். ஏ இன்டு பி பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மும் அதே தான், நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். இதுவுமே வந்து இது என்னன்னா 2 into 2, அதாவது இதோட ஆர்டரும் 2 into 2, இதோட ஆர்டரும் 2 into 2. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். அண்ட் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் ஆர்டர் ஆஃப் 2 into 2 அப்படிதான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 into 1 5 plus 2 into 7 14. நெக்ஸ்ட் 1 into 6 6 plus 2 into 8 16. 3 5s are 15
plus 7 4s are 28. Next, 3 6 are 18 plus 4 8s are 32. So, இதுதான் உங்களோட எலிமெண்ட்ஸ். இப்போ இதை ஆட் பண்ணா 19 22 43 50. So, உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2 into 2. So, 2 into 2 இது ஒரு ஈஸியான சம் தான். ஸோ உங்களோட மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அதோட ஆன்சர் வந்து 19 22 43 and 50. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு சம் நார்மலாக தான் இருக்கும். செகண்ட் வந்து தான் நம்ம ப்ரூஃப் சம். மோஸ்ட்டாக வந்து ப்ரூஃப் சம்லாம் 0.5ல கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் போடணும்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா இதை நீங்கள் சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தேர்ட் சம் என்னன்னா A, B ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு. சேம் 2 into 2 மேட்ரிக்ஸ், இதுவும் 2 into 2 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா AB கேட்டிருக்காங்க, BA கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அதாவது A மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கேட்டிருக்காங்க, B மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து A into B, AB அப்படிங்கிறது ஓகேவா? நான் இங்க ஃப்ரீ ஸ்பேஸ்ல போட்டு காமிக்கிறேன். ஸோ A மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 1 0 0 -1. B மேட்ரிக்ஸ் என்னன்னா 0 1 1 0. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது AB. இந்த சைட் நான் AB கண்டுபிடிக்கிறேன், இந்த சைட் நான் BA கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS பார்ப்போம். A into B 1 0 0 -1 into 0 1 1 0. ஓகேவா? ஸோ 1 into 0 plus 0 into 1, 1 into 1 plus 0 into 0, 0 into 0 minus 1 into 1, 0 into 1 0 plus 0. So உங்களோட ஃபைனல் ஆன்சர் 0 1 ஒரே நிமிஷம். So 1 0 0 minus 1 0 1 1 0. So A matrix வந்து 1 0 0 minus 1. ஓகேவா? B matrix வந்து 0 1 1 0. So first நம்ம AB கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? So 1 into 0 plus 1 into 0. Next 1 into 1 plus 0 into 0. Next 0 into 0 minus 1. 0 into 1 minus 0. So AB ஓடுது வந்து 0 1 minus 1 0. இது AB. ஓகே, ஸோ BA அப்படிங்கிறத பார்ப்போம். BAங்கிறது 0 1 1 0 இன்டூ, அதாவது B மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும், A மேட்ரிக்ஸ் செகண்ட் வரணும். ஓகேவா? ஸோ BA அப்படின்னா 0 plus 0 0 minus 1, 1 into 1 plus 0 0 minus 0.
ஸோ BA வந்து 0 minus 1 1 0. ஸோ ஒரு இந்த முன்னாடி கேள்வியில வந்து நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து வெரிஃபை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க நம்ம பார்க்கும்போது ஏபி வந்து 0 1 minus 1 0. இங்க பிஏங்கிறது 0 minus 1 1 0. So AB is not equal to BA, but AB is equal to negative of BA. அதாவது BA ஓட மைனஸ் மல்டிப்ளை பண்ணா 0 1 minus 1 0. So AB is not equal to BA. ஓகேவா? இந்த பிஃபோர் என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க? சோ ஏனா பி ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபைண்ட் ஏபி, ஃபைண்ட் பிஏ. சோ ஏபி வந்து கண்டுபிடிச்சிருந்தோம், பிஏ கண்டுபிடிச்சிருந்தோம். வெரிஃபை whether ஏபி is equal to பிஏ. சோ இது ஏபி, இது பிஏ. क्वेश्चन தேர்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஸோ நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கறத பாருங்க. இதுதான் கேட்பாங்க. ஒரு பாயிண்ட் ஃபைல் எப்படின்னா 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்க. இஃப் செக் வெதர் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ ஆர் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ, அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் அப்படிங்கிறது 3 மேட்ரிக்ஸ் இருக்கு, ஏ பி சி. ஓகே, ஸோ இந்த 3 மேட்ரிக்ஸையும் வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி பிசி ஏ பிளஸ் பி இன்டூ சி. ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் இதுல வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஏ வந்து என்னன்னா 0 6 7 minus 6 0 8 7 minus 8 0. இது வந்து A. Next B வந்து 0 1 1 1 0 2 1 2 0. C அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து 2 minus 2 3. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி என்ன, நெக்ஸ்ட் பிசி என்ன, அண்ட் ஏ பிளஸ் பி இன்டு சி. ஸோ இது 3 நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி பார்ப்போம். ஏபி அப்படின்னா இது 3 into 3 மல்டிப்ளிகேஷன். ஸோ 0 6 7 minus 6 0 8 7 minus 8 0 AB 0 1 1 1 0 2 1 2 0. Okay, so 0 into 0 plus 6 into 1 plus 7 into 1. ஸோ இது உங்களுடைய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இது ரெண்டுமே வந்து 3 into 3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் 3 into 3 தான் வரும். ஓகேவா? இப்போ செகண்ட் எலிமெண்ட் 0 into 1 0 plus 6 into 0 0 plus 2 into 7 14. ஓகேவா? தேர்ட் எலிமெண்ட் 0 into 1 0 plus 6 into 2 12 plus 0 into 7 0. Next, minus 6 into 0, 0, plus 0 into 0, 0, plus 8 into 1, 8. Okay, va? Next, minus 6 into 1, minus 6, 0 into 0, 0, plus 8 into 2, 16.
minus 6 into 1 minus 6, 0 into 2 0 plus 8 into 0 0, 7 into 0 0 minus 8 into 1 minus 8, 0 into 1 0, 7 minus 7 plus 0 plus 0. அதே மாதிரி 7 minus 16 plus 0. ஸோ உங்களோட ரிசல்டன்ட் என்னன்னா 13, 14, 12, 8, 10, minus 6, minus 8, 7, minus 9. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏபி வேல்யூ, அதாவது ஏ இன்ட்டு பி போட்டுட்டோம்னா இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து 13, 14, 12, 8, 10, minus 6, minus 8, 7, 9, minus 9. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதோட ஆர்டர் வந்து 3 into 3. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிசி. ஸ்டார்டிங்ல பொறுமையா உட்காந்து சால்வ் பண்ணுங்க, ஏன்னா மைனஸ் பிளஸ் எல்லாம் பார்த்து சால்வ் பண்ணணும். போக போக கொஞ்சம் ஸ்பீட் பிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிசி, பி வந்து 1 0 1 1 1 0 2 1 2 0, இது உங்களோட பி. சி வந்து 2 minus 2 3. ஸோ இப்போ வந்து இது வந்து 3 into 3. ஓகேவா, இது வந்து 3 into 1. அப்போ உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 3 ரோ ஒரே ஒரு காலம் தான் வரும். ஓகேவா, ஸோ 3 ரோ ஒரு காலம். ஸோ 0 into 2 0, minus 2 into 1 minus 2 plus 3. ஓகே, 2 into 1 2 minus 0 plus 2 into 3 6, 1 into 2 2, minus 2 into 4 minus 4 plus 0 into 3 0. So உங்களோட ஃபைனல் மேட்ரிக்ஸ் 1 8 minus 2, which is 3 into 1. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏபி மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பிசி மல்டிப்ளை பண்றோம். ஸோ பிசியோட வேல்யூ 1 8 minus 2, அதாவது 3 ரோ ஒரு காலம். இப்போ வந்து நம்ம ஏ பிளஸ் பி இன்டு சி, அதாவது அடிஷன் இன்டு சப்ராக்ஷன் அப்படின்னு பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம அடிஷன் பண்ண போறோம்? ஏ அண்ட் பி. ஸோ இங்க வந்து நான் ஏ பிளஸ் பி எழுதுறேன். ஏ பிளஸ் பியோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னா 0 plus 0 0, 6 plus 1 7, 7 plus 1 8, minus 6 plus 1 minus 5, 0 plus 0 0, 8 plus 2 10, 7 plus 1 8, minus 8 plus 2 minus 6, 0 plus 0 0. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ பிளஸ் பியோட நம்ம சி மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இது 3 into 3, இது 3 into 1. அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? 3 into 1, அதாவது 3 ரோ ஒரு காலம். ஓகேவா, ஸோ 0 into 2 0 plus minus 2 into 7 minus 14 plus 24. Okay, இது first element. Next, minus 5 into 2 minus 10 plus 0 into minus 2 0 plus 30. Okay, 8 into 2 16, minus 6 minus 2 12 plus 0 into 3 0. So 24 minus 14 10, 30 minus 10 20, 16 plus 2 28. So இது வந்து 3 into 1.
3 ரோ ஒரு காலம். ஸோ A plus B into C ஓட வேல்யூ 10, 20, 28. இப்போ இதை வந்து ஸ்கேலார் மல்டிப்ளைடு மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதலாம். எப்படின்னா 2 காமன் வெளியில எடுத்துட்டா 5, 10, 14. ஸோ இது எப்படி பண்ணலாம்னா K இன்டூ மேட்ரிக்ஸ் D அப்படின்னு போடலாம். ஸோ கேங்கிறது இந்த இடத்துல ஸ்கேலார் வேல்யூ 2, டிங்கிறது இந்த மேட்ரிக்ஸ். இதை வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷனா நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் ஏபி கண்டுபிடிச்சோம், பிசி கண்டுபிடிச்சோம். இப்போ ஏ பிளஸ் பி இன்டூ சி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது வந்து 4th சம்மோட ஆன்சர். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், இல்ல வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். பட் ஆப்ஷன்ஸ் இப்போ நீங்க எம்சிக்யூ எல்லாம் அட்டென்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் பாருங்க. அவங்க ஃபார்ம் எந்த மாதிரி சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா இல்ல வந்து அதே ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஸோ 4 சம் டன். நெக்ஸ்ட் போலாம். ஸோ இதுல வந்து 5 and 6 5 and 6 அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து A, B, C 3 வேல்யூஸ் இருக்கு. A வந்து 3 into 3 மேட்ரிக்ஸ், B வந்து 3 into 2 மேட்ரிக்ஸ், C வந்து 2 into 4 மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்க? A into BC, AB into C, இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் வந்து சால்வ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A is equal to 1, 1 minus 1. ஓகே, B வந்து 2, 0, 3. 3 minus 1, 2. இது உங்களோட B. A, சாரி. B மேட்ரிக்ஸ் வந்து 1, 3, 0, 2. minus 1, 4. ஓகேவா? C. C வந்து 1, 2, 3, minus 4, 2, 0, minus 2, 1. ஓகேவா? சோ இதுல நம்ம என்ன கேட்டிருக்காங்க? இதுல வந்து A into BC first one, next AB into C. Okay, so first நான் இதை பண்றேன். A into BC. ஓகேவா? so first வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது BC. BC வந்து 1, 3, 0, 2, minus 1, 4. ஓகே, C வந்து 1, 2, 3, minus 4, 2, 0, minus 2, 1. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இது வந்து 3 into 2. இது 2 into 4. அப்போ உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 3 into 4. இதுதான் உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்.
ஸோ இப்போ B into C அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ 1 into 1 plus 3 into 2. அதே மாதிரி 1 into 2 plus 3 into 0. சாரி 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 into 1 minus 3 into 2 6. 1 into minus 4 plus 3. Okay. Second வந்து 0 into 1 0 plus 2 into 2 4. 0 into 2 2 plus 0 into 2 0. 0 into 2 0. Sorry. 0 into 3 0 minus 2 into 2 4. 0 into minus 4 0 plus 2 into 1 2. Next, minus 1 into 1 minus 1 plus 4 2s are 8. Minus 1 into minus 2 plus 4 into 2 0. Minus 1 into 3 minus 3 minus 4 into 8 8. 4 into 2 8. 4 into 1 4 plus 4 into 1 4. So இது வந்து 3 into 4. அப்பனா 7 2 minus 3 minus 1 4 0 minus 4 2 7 minus 2 minus 11 and 8. So BC கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த BC ஓட இப்போ A மல்டிப்ளை பண்ணணும். அதாவது A into BC. ஓகேவா? இது ஆல்ரெடி 3 into 3. இது வந்து 3 into 4. அப்ப அகைன் என்ன ஆகும்? உங்களோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் 3 into 4 அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மல்டிப்ளை பண்ண ப்ராடக்ட் நான் இங்கே எழுதுறேன். 1 into 7 7 plus 1 into 4 4 minus 1 into 7 7. இது ஒன்று. நெக்ஸ்ட் 2 into 1 plus 0 minus 1 into plus minus 1 into minus 2 plus 2. ஓகேவா? இது செகண்ட் எலிமெண்ட். தேர்ட் 1 into 3 minus 3 minus 4 plus 11. அடுத்த எலிமெண்ட் கொஞ்சம் கீழே எழுதுறேன். minus 1 plus 2 minus 8. இது first row. Second row 2 into 7 14 plus 0 plus 3 into 7 21. Okay. Second element 2 into 2 4 plus 0 minus 6. இது second element. Third வந்து minus 6 plus 0 minus 11 into 3 33. Fourth element நான் கொஞ்சம் கீழே எழுதுறேன். 2 into minus 1 minus 2 plus 0 plus 24. Okay. Next, third 1 into 7, sorry, 1 into, sorry, 3 into 7 21 minus 1 into 4 4 plus 7 into 2 14. Next element 3 into 2 6 plus 0 minus 2 into 2 4. Next element 3 into 3 minus 9 plus minus 1 into 4 plus 4 plus 2 into minus 11, அதாவது minus 22. Okay. Fourth element கீழே எழுதுறேன். 3 into minus 1 3
minus 1 into 2 minus 2 plus 8 into 2 16. So இதோட final value என்னன்னா 4 4 4 minus 7 35 minus 2 minus 39 22 last row வந்து 31 2 minus 27 11. So உங்களோட resultant matrix இதுதான் 3 into 4. அதாவது 4 4 4 minus 7 35 minus 2 minus 39 22 31 2 minus 27 11. So first நம்ம என்ன பண்ணோம், பியும் சியும் மல்டிப்ளை பண்ணோம், அதோட வேல்யூஸ் எடுத்துட்டு A ஓட மல்டிப்ளை பண்ணார். இதான் B and C ஓட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். இதை வந்து A ஓட மல்டிப்ளை பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் A இன்டு பிசிக்கான ஆன்சர் இதுதான். நான் இன்னொரு வாட்டி கிளியரா வந்து எழுதுறேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இப்படி பாக்குறப்போ காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே அப்படின்ட்டு 2 into 2 இல்ல 2 into 3 அந்த மாதிரி சின்ன நம்பர்ஸ் போகும்போது, சின்ன மேட்ரிக்ஸா இருக்கும் போது அவ்வளோ தேவையில்லை. பட் 3 into 3 or 3 into 4 போகும்போது கொஞ்சம் ஸ்பீட் பண்றதுக்கு வேணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் A into BC ஓடது வந்து A into BC ஓட ஆன்சர் நான் இங்க எழுதுறேன். அதாவது 4 4 4 minus 7 35 2 minus 2 minus 39 22 next 30 31 2 minus 27 11. ஸோ இதுதான் வந்து A into BC ஓட வேல்யூ. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல வந்து A into BC கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து AB into C, அதாவது ஃபர்ஸ்ட் ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஏபி அப்படின்னா A into B அப்படின்னா 1 into 1 into 1 plus 0 into 1 plus 1 into 1. Next 3 plus 2 minus 4. Next 2 plus 0 minus 3. இது 6 plus 0 plus 8. 3 plus 0 minus 2. இது 9 minus 2 plus 8. So 2 1 minus 1 18. இது வந்து சாரி 12. So 1 and 15. So 2 1 minus 1 18 1 15. இதுதான் வந்து AB ஓட ரிசல்டன்ட் வேல்யூ. இது 3 into 2. இப்போ இதோட C மல்டிப்ளை பண்ணணும். அதாவது AB into C. இது வந்து AB. ஸோ ஏபியோட இந்த சியை மல்டிப்ளை பண்ணணும். அப்படி இருக்குன்னா 2 1 1 minus 1 18 1 15.
இது ஏபி. சி ஓடது வந்து 1 2 3 -4 2 0 -2 1. ஓகே, ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் என்னன்னா இது வந்து 3 into 2 மேட்ரிக்ஸ், இது வந்து 2 into 4 மேட்ரிக்ஸ். அப்போ இதோட வேல்யூஸ் என்ன வரும்? 4 வேல்யூ வரும். ஸோ 2 into 2 plus 2 into 1 plus 2 into 1. ஓகே, 1. நெக்ஸ்ட் 2 into 2 4 plus 0. நெக்ஸ்ட் 2 into 3 6 minus 2 into 1 -8 plus 1. Okay. Next -1 plus 36. Okay. இது வந்து -2 plus 0. இது -3 minus 36. And 4 plus 18. Next element 1 plus 30. 2 plus 0. Next வந்து 3 minus 30. Next -4 plus 15. So இதோட values வந்து 4 4 4 -7 okay 35 -2 -39 22 31 2 -27 11. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஏவை மல்டிப்ளை பண்ணிட்டு பிசியை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணோம். அதோட ஆன்சர் வந்து இங்க மேல இருக்கு. செகண்ட் ஒன் வந்து ஏபி இன்டு சி. ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சி. ஸோ அதோட வேல்யூ வந்து 4 4 4 -7 35 -2 30 -39 22 31 2 -27 11. ஸோ இதுவும் சேம். அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ல என்ன பார்த்திருக்கோம்னா ஏ இன்டு பிசி கேட்டிருந்தாங்க அண்ட் ஏபி இன்டு சி கேட்டிருந்தாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது? ரெண்டுத்துக்குமே சேம் மேட்ரிக்ஸ் தான். அதுதான் இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. ஸோ ரெண்டுமே நான் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்பயும் சொல்றேன், நீங்க போட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா மட்டும் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. ஸோ ஒரு வாட்டி போட்டு பாருங்க, ஒரு வாட்டி இல்ல 2-3 வாட்டி போட்டு பாருங்க. நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இப்போ ஏபிசி இதே தான் கொடுத்துருக்காங்க. ஏபிசி. ஸோ இதுல வந்து ஏசி பிசி ஏ பிளஸ் பி இன்டு சி அப்புறம் ஏ பிளஸ் பி இன்டு சி இது ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப பெரிய சம் தான், பட் நான் ஜஸ்ட் ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது நீங்க ஒரு வாட்டி சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அகைன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ பிளஸ் பி இன்டு சியோட வேல்யூ போட போறோம். ஓகே, அதோடது வந்து 10 20 28. ஸோ இதுதான் வந்து
A plus B into C ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் AC ஓட வேல்யூ வந்து 9, 12, 30 and BC ஓட வேல்யூ 1, 8, -2. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ்ல வந்து AC கேட்டிருக்காங்க, BC கேட்டிருக்காங்க, A plus B into C. ஸோ ஏசியோட ஆன்சர் 9, 12, 30. பிசியோட ஆன்சர் 1, 8, -2. A plus B into C ஓடது வந்து 10, 20 and 28. ஸோ நீங்க கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது ரெண்டும் வருதா அப்படின்னு. ஸோ இப்போ ஏசி அண்ட் பிசி ஆட் பண்ணும்போது 10, 20, 28ன்னு வருது. ஸோ LHS is equal to RHS அப்படின்னு. ஸோ இந்த ஆன்சர்ஸ் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.